செல்வத் திருமகள் மகாலட்சுமியை அருள் பெற்று அனைவரும் வாழ என் வாழ்த்துக்கள். மிக விரைவில் லைவில் ஜாதக கேள்வி பதில் தொடங்கப்படும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கேள்வி பதிலில் தமிழில் டைப் பண்ணி எனக்கு நீங்கள் கேள்வி பதில் கேட்டிங்கன்னா நான் வழக்கமாக உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த கேள்வி பதிலில் நீங்கள் இப்போ தேதி, மாதம், வருஷம், ராசி, நட்சத்திரம், லக்கணம் இந்த மூணையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த ஆண்டு பஞ்சாங்கத்தை எடுத்து நீங்கள் சொன்ன ராசி நட்சத்திரம் கரெக்டாக இருக்கா, சரி நீங்கள் அப்போ இந்த திசையில் குழந்தை பிறந்திருக்கு, இப்போ இந்த குழந்தைக்கு உண்டானது நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த பஞ்சாங்கத்தில் எடுத்து அன்னைக்குள்ள கிரக நிலையில் பார்த்து அதில் உள்ள அந்த பாதச்சாரத்தை எடுத்து உங்களுக்கு நான் தெளிவான முறையில் நான் சொல்கிறேன். கம்ப்யூட்டரில் பார்த்து எடுத்து சொல்கிறது அது சரி வராது. காரணம் என்னென்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அது கம்ப்யூட்டர் லக்கணம் மாறி வந்துடும், ராசி மாறி வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறனால கம்ப்யூட்டர் சரி வராது. இப்போ அந்த ஆண்டு அந்த ஆண்டு எடுத்து பார்த்தோம்னா நீங்கள் அதை சொன்னது சரியாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ள பலன் உங்களுக்கு கரெக்டாக தெளிவாக கிடச்சிருங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக பார்க்கணும்னா பஞ்சாங்கத்தை வச்சு தான் பார்க்கணும். இப்போ ஒரு இதை இதனுடைய இதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா 2வது பிள்ளை ஜாதகத்தை எடுத்தால் குடும்பத்துக்கே வந்துடும். 2வது பிள்ளை ராசி நட்சத்திரத்தை வச்சு பார்த்தோம்னாலே குடும்பத்துக்கு இப்போ என்ன நடக்குது, குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நல்ல தசை ஓடிக்கிட்டு இருக்கா, நமக்கு நல்லது நடக்குதா அல்லது கெட்டது நடக்குதா அப்படின்றத அந்த 2வது பிள்ளை ராசி நட்சத்திரத்தை வச்சு எடுத்துடலாம். தாய் தகப்பனுடைய அந்த ஜாதகம் வேண்டாம். அந்த 2வது பிள்ளை தான் குடும்பத்துக்கே வழிகாட்டுதல். அப்போ அந்த பிள்ளையோடைய இதை வச்சு நம்ம தெளிவான முறையில் பார்த்து உங்களுக்கு சொல்லப்படும். அந்த பஞ்சாங்கம் நீங்கள் சொல்ல கரெக்டாக அந்த அதில் தெளிவாக ஒன்று இல்லை வெற்றி தோல்வி இந்த மாதிரி உங்களுக்கு பதில் சொல்லப்படும். நீங்கள் உங்கள் கேள்வி தமிழில் டைப் பண்ணி எனக்கு நீங்கள் அனுப்பணும். இதெல்லாம் தமிழில் நீங்கள் எல்லாம் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவான முறையில் கரெக்டான பலன் உங்களுக்கு உண்டு. இல்லை முழு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வர முடியாதவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் பதிவு பண்ணி நான் உங்களுக்கு நேரடியாக அனுப்பி வச்சுருவேன். அதுலேயும் தெளிவான பலன் கொடுக்கப்படும். இப்போ லைவில் வர்றவங்களுக்கு ஒரு ஜாதகத்தை இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கணுன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா அந்த வருஷத்தை எடுத்து அதுக்கப்புறம் அதை பார்த்து அது கரெக்டாக இருந்தால் அதுக்கப்புறம் போய் பாதாச்சாரத்தை குறித்து எடுத்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்படிங்கும்போது தெளிவான பலன் உங்களுக்கு உண்டு. இது இப்படி தான் ஜாதகம் பார்க்குற முறை. இப்போ நீங்கள் ஜாதகத்தை ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் எல்லாமே இருக்கும், எல்லாமே தெளிவாக இருக்கும். அதை பார்த்து எந்த தசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது, எந்த அந்தாரம் நடக்குது, இப்போ அவங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அவங்க ஜெயிச்சிருக்காங்களா தோற்றுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறது அந்த ஜாதகத்தை வச்சுருக்கேன். அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அந்த தெளிவு நீங்கள் அனுப்புறதுல இருக்கும். உங்கள் கேள்வியும் கரெக்டான கேள்வி, ஒரு கேள்வி 2 கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்குள்ள பலன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஒரு பையன் படிப்பில் பாஸ் பண்ணுவாரா அதுக்குண்டான கேள்வி, கல்யாணம் நடக்குமா அதுக்குண்டான கேள்வி, வெளிநாடு போகிற அதுக்குண்டான கேள்வி, தொழில் அதுக்குண்டான கேள்வி. அப்போ ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது. கம்ப்யூட்டரில் தட்டினோன்னு டக்குன்னு வந்துச்சு பார்த்தோம் சொன்னால் அதை சொன்னால் நாங்கள் திருப்பி உங்கள்கிட்ட நீங்கள் இந்த ராசி நட்சத்திரம் தானே நீங்கள் அதுக்கு சொல்லி அதெல்லாம் சரி வராது. நேரடியாக உண்டு இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஜாதகம். அந்த ஜாதகம் உண்மையிலே உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்தில் உள்ளதை அனுப்பிட்டீங்கன்னா நான் இங்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஜாதகம் பார்க்க வர்றவங்களே பாதச்சாரம் இல்லாத ஜாதகம் நான் பார்க்குறது கிடையாது. அதனால் அந்த பாதச்சாரம் தான் மெயினானது. அந்த 9 கிரகங்களும் அந்த நட்சத்திரங்களை சஞ்சாரத்தை வச்சு தான் ஒரு குடும்பத்தில் நல்லது கெட்டது நடக்குது அப்படின்றது தெரியும். அது இல்லாமல் கையில் 1 2 3 4 5 அதெல்லாம் சுத்தக்கூடாது. திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா 1 2 3 4 5 அப்படி பார்க்கக்கூடாது.
எடுத்து அந்த பொருத்தத்தை எடுத்து பார்த்து இதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் கட்டத்தை பார்த்து கட்டத்தில் கிரக நிலையில் சரியாக இருக்கா, பொண்ணுக்கு ஆணுக்கு சரியாக வருமா, இப்போ என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தாரம் ஓடிக்கிட்டு உங்களுக்கு திருமண காலம் வந்துருச்சா, இதெல்லாம் பார்த்து சொல்லணும். கையில் வந்து இப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பவும் போது பொறுத்தருக்கு 10 பொறுத்தருங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன பொறுத்தளவுக்கு சரி வராது, அது தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த தினப்பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணக்கூடாது. அப்போ அந்த தினப்பொருத்தம்லாம் இருக்கா அப்படின்னா நம்ம கையில் என்னென்னா வராது, தவறிடுச்சு அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். எல்லாம் தினப்பொருத்தம் இல்லாமல் 9 பொருத்தம் இங்கே முடிச்சிடலாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தினப்பொருத்தம் முதல் பொருத்தம், 2வது பொருத்தம் ராசி பொருத்தம். அந்த ராசி பொருத்தம் இல்லாட்டாலும் பண்ணக்கூடாது. அப்போ இதெல்லாம் பண்ணணும்னா முறையாக போய் பார்த்து எல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதுமாதிரி இந்த லைவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த விவரத்தை நீங்கள் கேட்குற விவரங்கள் வந்து கரெக்டான பதில், கரெக்டான முறையில், தெளிவான முறையில் உங்களுக்கு பதில் வழங்கப்படும். நீங்கள் எனக்கு வந்து நல்லா ஒரு தமிழில் நல்லா என்ன கேள்வி என்னன்னு கரெக்டாக தெளிவான முறையில் நீங்கள் கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து வேறு எதுவும் விவரம்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இன்றைக்கி உங்களுக்கு தேவையில்லாட்டினாலும் நாளைக்கு தேவைப்படும், அடுத்த வாரம் தேவைப்படும், அடுத்த மாதம் தேவைப்படும், அல்லது அடுத்த வருஷம் தேவைப்படும். அப்போ தெளிவாக பார்க்கணும்னா நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.